செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. தெய்வ புலவர் திருவள்ளுவரின் இந்த வாக்கிற்கிணங்க, அரசியல் விடுதலை என்பது உடலுக்கு கிடைத்த சுதந்திரம் என்றால், கல்வி மட்டுமே மனித மனங்களுக்கு கிடைக்கும் உண்மையான விடுதலை. அத்தகைய ஆழமான சிந்தனையை தன் பேச்சின் வழியே நம்மிடம் பகிர வருகிறார் கோவை டாக்டர் என்ஜிபி தொழில்நுட்ப கல்லூரியின் கணினி அறிவியல் துறை 3ஆம் ஆண்டு மாணவர் எஸ் சஞ்சய். உயிரை தந்த தாய்க்கு என் முதல் வணக்கம். உணர்வை தந்த தமிழுக்கு என் தலைவணக்கம். இந்த இனிய நிகழ்வில் கௌரவ தலைவராக வந்துள்ள கவிஞர் திரு இரா மாணிக்கராஜ் அவர்களுக்கும், நெட்ஸ்டார்ட் குடும்பத்தின் தலைவர் நந்தினி அவர்களுக்கும் மற்றும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே. இந்த வரிகளை சொன்னவுடன் நம் மனதிற்கு தோன்றுவது துணிவு. அச்சமின்றி வாழ வேண்டும், அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும், நமது உரிமையை அறிந்து வாழ வேண்டும். ஆனால் அந்த துணிவையும் உரிமை உணர்வையும் நமக்கு உருவாக்குவது எது? கல்வி. அதனால்தான் இன்று நான் பேசப் போகும் தலைப்பு கல்வி. கல்வியே உண்மையான சுதந்திரத்தின் அடித்தளம். கல்வி என்பது வெறும் புத்தகங்களை படிப்பதோ, மதிப்பெண்களை பெறுவதோ, பட்டம் வாங்குவதோ அல்ல. கல்வி என்பது அறிவாமையிலிருந்து அறிவை நோக்கிய பயணம், பயத்திலிருந்து தன்னம்பிக்கையை நோக்கிய பயணம், அடிமைத்தனத்திலிருந்து சுயமரியாதையை நோக்கிய பயணம். இருளில் ஏற்றப்படும் விளக்கு கல்வி, தடைகளை தாண்டி செல்லும் பாதை கல்வி. கையில் செல்வம் இல்லாவிட்டாலும் கற்ற கல்வி இருந்தால் போதும். வாழ்க்கையில் நாம் வீழ்த்தினாலும் மீள இலச் செய்வது கல்வி. 1947ஆம் ஆண்டு ஆங்கிலேய ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றது நம் நாடு. ஆனால் ஒரு கேள்வி: ஒரு குழந்தை வறுமையின் காரணமாக கல்வி இழந்தால், ஒரு பெண் தனது உரிமைகளை அறியாமல் இருந்தால், ஒரு இளைஞன் அறியாமையால் ஏமாற்றப்பட்டால், அது முழுமையான சுதந்திரமா? இல்லை. கையில் கொடி பிடித்தால் மட்டும் சுதந்திரம் முழுமையடையாது. கையில் புத்தகம் வந்தால் தான் சிந்தனை பிறக்கும், சிந்தனை பிறந்தால் தான் கேள்வி பிறக்கும், கேள்வி பிறந்தால் தான் மாற்றம் பிறக்கும், மாற்றம் பிறந்தால் தான் உண்மையான சுதந்திரம் வளரும். அந்த அப்படிப்பட்ட நம் நாட்டை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பது சுதந்திரம் என்றால், மனிதனை அறியாமையிலிருந்து விடுவிப்பது கல்வி. நாம் என்ன சுதந்திரமாக பேசுகின்றோம், சுதந்திரமாக சிந்திக்கின்றோம், சுதந்திரமாக நமது கனவை தேர்ந்தெடுக்கின்றோம். ஆனால் அந்த சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்தும் மதி நமக்கு இருக்கிறதா என்று எண்ண வேண்டும். சுதந்திரம் என்பது எனக்கு என்ன வேண்டுமோ அதை செய்வது மட்டுமல்ல, நான் செய்வது மற்றவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் அமைய வேண்டும் என்று சிந்தித்து அதை செயல்படுத்துவதே உண்மையான சுதந்திரத்தின் ஒரு பகுதியாகும். அந்த சிந்தனையை நமக்கு கொடுப்பது கல்வி. ஒரு மனிதனிடம் பணம் இல்லாமல் இருக்கலாம், அதிகாரம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவனிடம் கற்ற கல்வி இருந்தால் போதும், அவன் தனது வாழ்க்கையை மாற்ற முடியும். அதனால்தான் கல்வியை பற்றி நாம் இவ்வாறு சொல்லலாம்: செல்வம் அழியலாம், சொத்துகள் அழியலாம், பதவிகள் பறி போகலாம். ஆனால் ஒருவன் கற்ற கல்வி மட்டும் அவனை விட்டு ஒரு பொழுதும் பிரியாது. கல்வி என்பது ஒருவரின் வாழ்க்கையை மட்டும் மாற்றுவதில்லை, ஒரு குடும்பத்தை மாற்றுகிறது, ஒரு சமூகத்தை மாற்றுகிறது, ஒரு தலைமுறையை மாற்றுகிறது, இறுதியில் ஒரு நாட்டையே மாற்றுகிறது என்றே நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இன்றைய உலகில் அறிவாமை என்பது புத்தகங்களை படிக்காதது மட்டுமல்ல, நம்மை சுற்றி வரும் ஒவ்வொரு தகவல்களையும் உண்மை என்று நம்பி மற்றவர்களுக்கு பகிர்வதும் அறியாமைதான். தவறான கருத்தை யார் சொன்னாலும் அதை சிந்திக்காமல் ஏற்றுக்கொள்வதும் அறியாமைதான். எது உண்மை, எது பொய், எது சரி, எது தவறு என்று சிந்திக்க வைக்கும் சக்தி கல்வி. அதனால்தான் கல்வி என்பது நம் கையில் இருக்கும் ஒரு சான்றிதழ் அல்ல, நம் மதியில இருக்கும் சிந்தனை. ஒரு பெண்ணின் கையில் புத்தகம் சென்றால் அது ஒரு புத்தகம் மட்டுமல்ல, அது ஒரு குடும்பத்தின் எதிர்காலம். மகாகவி பாரதியார் கனவு கண்ட பெண்களை பாருங்கள்: நிமிர்ந்த நன்னடையும், நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் மஞ்சாத நெறிகளும். இப்படிப்பட்ட தன்னம்பிக்கையும் நெறிகளையும் கொண்ட பெண்களை உருவாக்குவதில் கல்விக்கு மிகப்பெரிய பங்குள்ளது. பெண்களின் கையில் புத்தகம், நாட்டின் கையில் எதிர்காலம். அவள் கற்ற கல்வி ஒரு தலைமுறையின் வளர்ச்சி. எனவே பெண்களுக்கு கல்வி வழங்குவது ஒரு தனி மனிதனை உயர்த்துவதல்ல, ஒரு தலைமுறையை உயர்த்துவது. நம்மிடம் தொழில்நுட்பம் இருக்கிறது, இணையம் இருக்கிறது, செயற்கை நுண்ணறிவு இருக்கிறது, உலகமே நம் கையில் இருக்கிறது. ஆனால் நாம் நம்மிடம் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும்: நாம் கல்வியை பயன்படுத்தி என்ன செய்ய போகின்றோம்? பெரும் பட்டம் வாங்குவதற்காகவா, வேலை வாங்குவதற்காகவா, அல்லது சமூகத்தில் பயனுள்ள மனிதராக மாற்றுவதற்காகவா? எங்கள் கையில் புத்தகம், எங்கள் மனதில் கனவு, எங்கள் சிந்தனையில் மாற்றம், எங்கள் இதயத்தில் இந்தியா. அறிவை வளர்ப்போம், திறமையை பெருகுவோம், கல்வியின் மூலம் இந்த இந்தியாவை உயர்த்துவோம். இதுதான் இன்று இளைஞர்களின் பொறுப்பு. சுதந்திர தினம் என்பது ஒரு நாள் கொண்டாட்டம் மட்டுமல்ல, அது ஒரு கேள்வியை முன்வைக்கும் நாள். நமக்கு கிடைத்த சுதந்திரத்தை அடுத்த தலைமுறைக்கு நாம் எப்படி கொண்டு செல்ல போகின்றோம்? அதற்கான பதில் கல்வி. புத்தகங்களை திறக்கும் ஒவ்வொரு கையும் ஒரு புதிய வரலாற்றை எழுதட்டும். கல்வி பெறும் ஒவ்வொரு இளமையும் ஒரு புதிய இந்தியாவை உருவாக்கட்டும். அறியாமையால் இருக்கும் இந்த தமிழகத்தை மற்றும் இந்த இந்தியாவை அறிவால் ஒளிர்வோம், அறிவால் எழுவோம், ஒற்றுமையால் வளர்ப்போம், கல்வி சுதந்திரத்தை காப்போம்.
எனவே நண்பர்களே, கல்வி கற்போம், அறியாமை அகற்றுவோம், சிந்தித்து செயல்படுவோம், நம் நாட்டை உயர்த்துவோம். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், வாழ்க தமிழகம். கல்வி ஒன்றுதான் மனிதனை உயர்த்தும் உன்னத சுடர். அறிவின் வலிமையையும் சுதந்திரத்தின் முக்கியத்துவத்தையும் மிக தெளிவாகவும் நேர்த்தியாகவும் எடுத்துரைத்த சஞ்சய் அண்ணாவிற்கு என் வாழ்த்துக்கள்.